யானை மாதிரியே இருக்கும், ஆனா சின்னதா இருக்கும். அது என்ன? தெரியலையே, நீயே சொல்லு. யானைக்குட்டி. இது ஒரு ஜோக்குன்னு சொல்லாதீங்க, போடா. அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? உன்னை அடிக்கிற 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிற 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட்டு தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஆனா உன்னோட நிலவை உன்னை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆனா இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி இந்த மாதிரி ஒரு இதாயி போச்சு. இந்த மாதிரியா ஓ மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு இதாயி போயிருந்ததுன்னு வையே. ஆனா அதை இந்த மாதிரி வெளியே சொல்லாமே இருந்தோம்னா துருப்பிடிச்சு போகும். அதனால இந்த மாதிரி நம்ம 2 பேரும் கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி போய் கேட்டு சரி இந்த மாதிரியே போய் கேட்டு தொலையலாம். என்னதான் வாழ்க்கை அது. இன்னைக்கு எவன்தா திங்கக்கிழமைன்னு பேரு வச்சது, சின்ன ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சிருந்துருக்கான். வேலைக்கு போகவே அலுப்பா இருக்கு. என்ன பண்ணலாம்? வயிற்று வலிக்குன்னு சொல்லி தெளிவு போட்டுருவோமா? அச்சோ, வீட்டில் இருந்தா என் பொண்டாட்டி அதோட கூரை வேலை வாங்குவாள். பாத்திரம் கழுவும், துணி துவைக்க சொல்லுவா, வீட்டை கழுவு சொல்லுவா. அது வேலைக்கே போயிடலாமே. மனசுல எவ்வளோ வலி இருந்தாலும் சிலருடன் இருக்கும் போது மட்டுமே சிரிக்க தோணும். அதுதாங்க உண்மையான அன்பு. வர வர என்ன ரீல்ஸ் போடுறாங்க. சும்மா 50 பேரும் கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு அன்லிமிட்டட் டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்கான். எப்பா ஒரு நிம்மதியா போன் அது பார்க்க முடியுதா? முன்னாடியாவது அப்பப்போ ஏதாவது பண்ணுவாங்க, சிரிப்பு வரும். இப்ப எவன் பண்றத பார்த்தாலும் வெறுப்பு தான் வருது. நம்ம தலைவர் கவுண்டமணி சொல்ற மாதிரி முன்னாடி வீடியோ எடுக்கிறவன் கம்மியா இருந்தேன், பாக்குறவன் அதிகமா இருந்தேன், எல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோ பாக்குறவன் கம்மியாயிட்டேன், வீடியோ எடுக்கிறவன் அதிகமாயிட்டேன், அதே ஒண்ணுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. இதை சொன்னா நம்மள பொறாமையில பொங்குறோம்னு வாங்க. நமக்கு எதுக்கு ஒரு உம்பு? பொழுது விடிஞ்சு பொழுது போனா போதும், சவரனுக்கு 500 உயர்வு 600 உயர்வுன்னு நியூஸ போட்டுட்டு இதனாலேயே இந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை நல்லா மூட்டி விட்டுறாங்கப்பா. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? அச்சோ, எவ்வளவு படிச்சாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. நானும் படிச்சு பார்க்குறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுவோமோ? ஃபெயிலான தோலை உரிச்சுட்டு வரேன் எங்க அப்பா. இது கணக்கே ஆகாது. பிட்டை கிழிச்சிட வேண்டியதான். இந்த பக்கத்தை கிழிச்சிருவோம். இதா இதையும் கிழிச்சு வச்சுக்கோ. ஆமா, கணக்கு பரீட்சை தானே. நான் ஏன் அறிவியல் புத்தகத்தை எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன்? அச்சோ, என்ன பரீட்சைங்கிறதே மறந்துட்டேனே. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவன் தாண்டா அதை பத்தி கவலைப்படணும். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனை தாண்டா. 7 வயசாயிடுச்சு, பையனுக்கு பொண்ணு பார்ப்போம்ட்டு காலையிலே ஜாதகத்தை தேடினாங்க. ஜாதகத்தை கரையான் தின்னுட்டு போயிடுச்சு. அந்த கரையானுக்கு என்ன வன்மம் தெரியல என் மேல. எல்லாம் என் நேரம் நினைச்சுக்க வேண்டியவா. வசமில்ல மலரிது வசந்தத்தை தீ. அட விடுக்குமாறு, ஆளு உன்னை விட்டு போச்சுங்கிறதுக்காக இப்போ வேலை நேரம்னா பிரியா குழந்திருப்ப. வா, அடுத்த வேலையை பார்ப்போம். அப்புறம் காலையிலேருந்து இப்படியே குழந்திருக்கானே, இவனை வேலைக்கு போக மாட்டேங்கிறான், என்னையும் வேலைக்கு போக மாட்டேங்கிறான். கோபத்திலோ வருத்தத்திலோ இருப்பவர்களை சிறிது தனிமையில் விடுந்து தனியாக விட்டு விடாதிருக்கு. என்ன சாப்பிட்டு முடிங்க, உங்கள்கிட்ட ஒரு ஷேடு கேட்கணும்னு சொல்லிட்டு போய் காயம் போண்டாட்டி அதை சொன்னதுலேருந்து ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது, கைகளெல்லாம் உதறுது. லைட்டா 1க்கு 2க்கு சேர்ந்து வர மாதிரியே இருக்கு. என்ன கேட்க போல தெரியலையே. ஆறி அடங்கி போய் விஷயத்தெல்லாம் தோண்டி எடுத்து வந்து சண்டை போடுவாளே. ஐயோ, என்னவா இருக்கும்? என்ன பண்ணான்னு எனக்கே தெரியலையே. ஒரு மாதிரி கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். எனக்குள்ள நிறைய திறமைகள் மறந்து இருக்குது. என்ன திறமை? எல்லாம் மறந்து இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. கிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு விளையாட்டு. அதில் எப்படி இந்த கொடை துணி மாதிரி இருக்கும், கோகை மாதிரி
உள்ளே போய் ஒளிச்சு ஒளிச்சு விளையாடுவாங்க. இப்போ இவங்களுக்கு அதுதான் இது பாருங்க, எப்படி பெரிய பைப்புக்குள்ளே தூங்குவாங்க ஆளுவ போய் அப்படி படுத்து கிடக்கா. தூக்கத்தை பாருங்க. சிண்டா சிண்டு சிண்டு குட்டி தூங்கும்போது இவங்க எழுப்புனா ரொம்ப கோபம் வரும். உங்கள் வீட்டில் இப்படி இவங்க எல்லாம் எல்லாருக்கும் வீட்லேயும் அப்படிதான் க்யூட்டாக இருக்கும்ல. கொஞ்சம் வெளியே போவாளா லேட்டா, இவன் வெளியே போவா. சிண்டு கிட்டி வெளியே போக மாட்டான். இந்த பெரிய பூனைகளுக்கு அடிச்சிருக்கு. இப்போ அதனால் வெளியே போக மாட்டேங்க, நம்மளை விடுறதில்ல. டுட்டு மட்டும் போயிட்டு வரான். இதில் தான் பக்கத்தில் தான் இருப்பான். டுட்டு ரொம்ப டான் ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், பிள்ளை கடிச்சு வச்சிருக்கு. பெரிய ஆண் பூனைகள். நைட்டு இப்போ வீட்டில் தான் தூங்குறான். இல்லைன்னா அழுதுட்டு வெளியே போகிறேன்னு. இப்போ 2 நாளாக நல்லா 2-3 நாளாக கடி பட்டிருக்கா. பட்டோடனே எப்பவும் வீட்டில் தான், வெளியே போக்கில்ல. சிண்டுமா சிண்டு சரியான தூக்கம். இங்கே பாருங்க, கடிச்சு முறிச்சு போட்டாச்சு. இதில் ஒரு பால் தொங்கிச்சு, அதையும் டேமேஜ் பண்ணி கடிச்சு முறிச்சிங்க பாருங்க, தெரியுதுல்ல கடி. சேட்டக்கார பிள்ளைகள். இவங்களை இப்படி பார்த்துட்டு இருக்கவே நமக்கு கொஞ்சம் கவலைகள் மாறிடும். கவலையாகவே இருக்குன்னு இருக்கணும் நம்ம. ஆனால் இவங்க விளையாடுறது, இவங்க தூங்குறது பார்க்கும்போது அந்த கவலைகள் மறந்து ரொம்ப மனசுக்கு சமாதானமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.